இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனம். The Gospel of Matthew chapter 28 verse 19. ஆகையால் நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். Therefore go and make disciples of all nations. உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பரலோகம் செல்வதற்கு முன்பதாக, before our risen Lord Jesus Christ could enter into heaven, தன் சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கட்டளை சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்பதே. The great commission that he had given his disciples was to make disciples. இங்கே சீஷர் என்ற வார்த்தைக்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ள மூல கிரேக்க வார்த்தை, the Greek word which is used for disciples, மத்தியு என்பதாகும், is Matthew 2. இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், the meaning of this word is மாணவன், படிப்பவன், கற்றுக்கொள்கிறவன், மனதில் கற்றுக்கொள்கிறவைகளை செயல்களில் காண்பிக்கிறவன் என்பதாகும். It means a student, a reader, a learner and a person who practices what he hears. சீஷன் என்பவன் ஒருவனுடைய உபதேசங்களை கற்று அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு, a disciple is a person who hears a teaching and he receives it, வாழ்க்கையில் அதை செயல்முறையில் காண்பிக்கிறவன், and practices it practically in life. இயேசு கிறிஸ்து சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னதன் அர்த்தம் என்னவென்றால், the meaning of Jesus telling his disciples to make disciples, எல்லோருக்கும் என் உபதேசங்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு, go and teach them my doctrine that they may receive it, அவற்றை வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தி என்னைப் போல வாழும்படி செய்யுங்கள் என்பதாகும். that they may apply it in life and they may live like me. புதிய ஏற்பாட்டில் சீஷன், சீஷர் போன்ற வார்த்தைகள் சுமார் 273 இடங்களில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன. In the New Testament, the word disciple or disciples are mentioned 273 times. ஆனால் கிறிஸ்தவன் போன்ற வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் சுமார் 3 இடங்களில் மாத்திரமே உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன. But the word Christian is only mentioned 3 times in the New Testament. இயேசு தன் மாபெரும் கட்டளையில் உண்மையில் சகல ஜாதிகளையும் கிறிஸ்தவராக்குங்கள் என்று சொல்லவில்லை. Jesus gave the great commission to his disciples. He did not tell them to make them Christians. அதற்கு மாறாக சீஷராக்குங்கள் என்றே சொல்லியிருக்கிறார். But instead he told them to make them disciples. நாம் அனைவருமே ஒரு சீஷனாக இருக்கும்படியாகவும் மற்றவர்களை சீஷராக்கவுமே இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள். We are all called by Jesus that we may be a disciple and that we may make disciples. அதுவே நம்முடைய தேவனுடைய சித்தமும் விருப்பமும் திட்டமுமாய் இருக்கிறது. And that is God's will, plan and purpose for us. கிறிஸ்தவன் என்னும் பெயர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டது அல்ல. The name Christian was not given by our Lord Jesus Christ. இது மற்ற மக்களாலோ அல்லது இயேசுவின் சீஷர்களாலோ, It was by others and by the disciples, அல்லது சீஷர்கள் தங்களை மற்றவர்களிடம் இருந்து அடையாளம் கண்டு கொள்ளும்படியாகவே கொடுக்கப்பட்ட பெயர். and this name was given that the disciples may identify themselves from others. உண்மையில் சீஷனும் கிறிஸ்தவனும் ஒரு மனிதனையே குறிப்பிடுகின்றன. Truly disciples and Christians signify one person, அதாவது சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். which means disciples were called Christians. அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read from the book of Acts chapter 11 verse 26, அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. For a whole year they met with the church and taught great numbers of people. The disciples were called Christians first at Antioch. இயேசு நம்மை அழைத்தது சீஷனாக இருக்க, Jesus has called us to be a disciple. ஒரு சீஷனை மற்றவர்கள் அழைப்பது கிறிஸ்தவன் என்று, But others call disciples as Christians. என்றாலும் பலரும் இன்று கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்களோ தவிர சீஷராக இல்லை. Yet many people remain as Christians but not as disciples. இன்று சீஷன் வேறு கிறிஸ்தவன் வேறு என்கிற ஒரு நிலை இருக்கிறது. Today there is a difference of being called a Christian from a disciple. பலரும் தங்கள் அறியாமையினால்
Many because of their ignorance. தங்களை கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்ததால் அல்லது ஒரு கிறிஸ்தவ சபையில் பிறந்ததால் அல்லது தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிப்பதால் தான் ஒரு கிறிஸ்தவன் என்று விசுவாசிக்கிறார்கள். Believe that they are Christians just because they have been born for Christian parents, or because they go to church, or because they believe in God. உலகம் எவரையும் கிறிஸ்தவன் என்று சொல்லலாம். The world can call anyone a Christian. ஆனால் வேதாகமத்தின்படி ஒரு சீஷனே கிறிஸ்தவன். But according to the Bible, a disciple is a Christian. இன்று ரட்சிக்கப்பட்ட பலரும் கூட சீஷனாக இருப்பதில்லை. Today many people who are saved are not disciples. இதற்கு பிரதான காரணம் என்னவென்றால் ரட்சிப்பு இலவசம். The main reason is that salvation is free. ஆனால் சீஷனாவதற்கு ஒரு விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும். But they got to pay a price to be a disciple. இன்று பலரும் அந்த விலைக்கிரயத்தை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. Today many are not prepared to pay that price. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26ஆம் வசனம் 27வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read the Gospel of Luke chapter 14 verse 26 and verse 27, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். anyone comes to me and does not hate his own father and mother and wife and children and brothers and sisters, yes, even his own life, he cannot be my disciple. Whoever does not bear his own cross and come after me cannot be my disciple. 33வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read verse 33, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். so therefore any one of you who does not renounce all that he has cannot be my disciple. வெறுத்து விடுதல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், The meaning of hate is குறைவாய் நேசிப்பது என்பதாகும். to love less. இந்த உலகத்தில் காணப்படும் உறவுகளை விட மற்ற காரியங்களை விட இயேசுவை அதிகமாக நேசிக்காதவன் அவருக்கு சீஷனாய் இருக்க முடியாது. A person who loves the world or anything in the world more than Jesus cannot be a disciple. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read from the Gospel of John chapter 8 verse 31, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்றார். to the Jews who had believed him, Jesus said, if you hold to my teaching, you are really my disciple. ஒரு சீஷனாக இருக்க வேண்டும் என்றால், If you need to be a disciple, இயேசுவின் உபதேசங்களை நன்கு கற்று அறிந்திருக்க வேண்டும். you should know the teachings of Jesus. சகலத்தையும் வெறுக்க வேண்டும். You should hate everything. இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்வில் முதலிடம் கொடுக்க வேண்டும். You should give priority to Jesus. தன் சிலுவையை சுமக்க வேண்டும். You should carry your cross. இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும். You should follow Jesus. இயேசுவை போல இருக்க வேண்டும். And you should be like Jesus. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். You should abide in his teaching. ஆனால் இன்று இந்த விலைக்கிரயம் கொடுக்க பலரும் தயங்குவதால், But just because many people hesitate to pay the price, இன்று சீஷன் வேறு கிறிஸ்தவன் வேறு என்கிற ஒரு நிலை இருக்கிறது. there is a sad state of a Christian being different from a disciple. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த மாபெரும் கட்டளை என்னவென்றால், But the great commission that our Lord Jesus had given his disciples சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்பதே. was to go and make disciples of all nations. ஆகையால் வெறும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை உடையவர்களாய் இருக்கிறோமா? Therefore, are we only called Christians? அல்லது ரட்சிக்கப்பட்டு சீஷனாவதற்கு வேண்டிய விலைக்கிரயத்தை கொடுத்து Or have we been saved and did we pay a price? கிறிஸ்துவின் சீஷர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Let's examine ourselves and see if we are a disciple of Christ. நாம் எல்லோரும் ஒரு சீஷனாக இருக்கும்படியாகவும் மற்றவர்களை சீஷராக்கவுமே இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Jesus has called us all to be a disciple and to make disciples. அதுவே நம்முடைய தேவனுடைய சித்தமும் நோக்கமும் திட்டமும் விருப்பமாய் இருக்கிறது. And that is God's will, plan and purpose. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we all close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மண்டையில் வருகிறோம். we come to you through your Son Jesus Christ. நீர் எங்களுக்கு இலவசமாய் கொடுத்த ரட்சிப்புக்காக மீட்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for the salvation and for the redemption that you have given us freely. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக மாத்திரமல்ல, We will not only be a Christian by being saved. ரட்சிக்கப்பட்டு உம்முடைய சீஷனாக இருக்க வேண்டும் என்ற சித்தத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because it is your will that we should be saved and to be a disciple. சீஷனாவதற்கான விலைக்கிரயத்தை கொடுக்க நீர் அனுக்கிரகம் செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for enabling us to pay the price to be a disciple. உம்முடைய நோக்கமும் திட்டமும் எங்களுடைய வாழ்வில் நிறைவேற உம்முடைய கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். We
surrender ourselves into your hands that your will and purpose may be accomplished in our lives. நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. We pray that you bless us and lead us. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யா யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை பாருங்க.